ஆன்மீகம் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரிஸ்ராமன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம், நமஸ்காரம். இந்த குரு பயிற்சி மக்களுக்கு எந்த மாதிரியான நல்ல விஷயங்களை கொடுக்க போகுது? கேந்திர ஆதிபத்திய தோஷத்திலிருந்து உச்சபலம் அடையக்கூடிய குரு பொதுவாகவே நிறைய நல்ல விஷயங்கள் 12 ராசிகளுக்கும் பண்ணும். அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம கடகராசி நண்பர்களுக்கு பெரிய ஒரு விமோச்சன காலம், மீன ராசி நண்பர்களுக்கு பெரிய மாற்றங்கள் ரெடியாகும், ரிச்சிக ராசி நண்பர்களுக்கு 100% வெறித்தனமான முன்னேற்றம், கன்னி ராசி நண்பர்களுக்கு ஜாக்பாட் உறுதி, மகரம் வெறித்தனமான ஒரு சேஞ்சஸ், இதெல்லாமே பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான டைமிங். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரிஷபம், மிதுனம், துலாம், கும்பம் இவங்க எல்லாருக்குமே பணம் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தியாகும். வரக்கூடிய அக்டோபர் மாதத்துக்கு அப்புறம் மேஷம், சிம்மம், தனுசுக்கு கோடீஸ்வர யோகம் கிடைக்கப்படும். இந்த மாதிரி டைம் பீரியட் மறுபடியும் வராது. 12 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி ஒரு சேஞ்சு. சார், கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த குரு பகவான் கொடுக்கக்கூடிய ராஜயோகம்னா என்னென்ன? நான் அடித்த மணி கடவுள் கேட்டதோ இல்லையோ, நம்ம பிச்சு மணி அடித்த மணி கடவுள் கேட்டுருச்சுங்கிற மாதிரி சரியான டைமிங். கன்னி ராசியில் பிறந்தாலும் சரி, கன்னி லக்னத்தில் பிறந்தாலும் சரி, கண்டிப்பாக இவங்க தான் வைஸ் சான்சலர், இவங்க தான் ப்ரொஃபஸர், இவங்களுக்கு தான் மெரிட்டு ஸ்காலர்ஷிப்பு, மெரிட்டு சீட்டு கிடைக்கிறது, அவார்ட்ஸ் கிடைக்கிறது, பாரத ரத்னா அவார்டு, இங்கே தமிழ்நாட்டில் அவார்டு, நந்தி அவார்டு, ஃபிலிம்ஃபேர் அவார்டு, இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு பேருக்காக சொல்கிறது கிடையாது. ஏகப்பட்ட சர்டிஃபிகேட் உங்கள் ஸ்கூலு, காலேஜு, கிளப்பு, இன்ஸ்டியூஷன் வந்து உங்களுக்கு வரும். நிறைய பேருக்கு தலைமை பீடமாக நீங்கள் மாறுவீங்க, நிறைய பேர் லீடர்ஸாக மாறுவாங்க, நிறைய பேருக்கு வந்து வேண்டான்னு சொன்னாலும் பதவி தள்ளிட்டு வரும், நிறைய பேருக்கு ப்ரமோஷன் வரும், ஒரு பெரிய ஒரு கழகத்தை, ஒரு கட்சியை நடத்துகிற அளவுக்கு ஜாதகம் மாறும். கண்ணியில் யார் இருந்தாலும் சரி, குட்டி அப்பார்ட்மெண்ட்டையார் நீங்கள் லீடராக உட்காருவீங்க. சிம்பிள், அவ்வளோதான் மேட்ரு, ரொம்பலாம் திங்க் பண்ண வேண்டாம். என் ஜாதகத்துக்கு எவ்வளோ வலிமை இருக்குன்னு எனக்கு தெரியலன்னா அந்த வலிமைக்கு ஏற்ற நடக்கும். ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் 25 பேர் இருக்காங்கன்னா அந்த 25 பேருக்கு இவர் தான் வந்து மெயினாக சேர்மனாக இருப்பார். ஒரு கோவில் நிர்வாகம் பண்ணுறாங்கன்னா அந்த கோவில் டோட்டல் தலைமை தர்மகர்த்தாவாக இவர் தான் இருப்பார். ஒரு காலேஜில் இருக்காருன்னா நீங்கள் தான் டீன் ஆக போகிறீங்க. இல்லை சார், நான் ஒரு கிளப்பு வச்சுருக்கேன்னா கிளப்பில் நீங்கள் தான் மெயின் பிரசிடென்ட் ஆக போகிறீங்க. இல்லை சார், நான் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன், நீ தான் என் தலைவன், அப்படி தான் மாறும். அந்தளவுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். அதே மாதிரி 3ஆம் இடத்துக்கு குரு பார்வை கிடைக்குது. காலபுருஷனுக்கு 8ஆம் வீடுனா எதிர்பாராத ஒரு பெரிய ஒரு அதிர்ஷ்டம் தட்டும். அது உங்களுக்கு பெரிய ஒரு யோகத்தை கண்டிப்பாக கொடுக்கும். அதே மாதிரி இளைய சகோதரன், சகோதரி இவங்கனால ஏதாவது தேவையில்லாத பிரச்சனை, வம்பு வழக்குகள் வந்துன்றதா கூட அது கிளியர் ஆகிடும். 100% கடன், தொழில் கடன் எது வாங்கினாலும் சரி அது கண்டிப்பாக முடிஞ்சிடும். அது ஒரு பெரிய ஒரு வெற்றி ஸ்தானம்னே சொல்லலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு பார்ட்னர்ஷிப்பில் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கக்கூடிய பிராப்தம். 7ஆம் இடத்துல சனிக்கு குரு பார்வை, கண்டகச்சனின்னு சொல்லுவாங்க. கண்டகச்சனி வேலை செய்யாது. இந்த அடுத்த ஒரு வருஷத்துக்கு சனி கப்புச்சுக்குன்னு உட்கார வேண்டியதுதான். ஏன்னா சுபகிரகம்னு சொல்லக்கூடிய குருவுடைய பார்வை பலனில் முழுவாக சனி லாக் ஆகிறதுனால கண்டகச்சனி வேலை செய்யாது. ஜாலியாக இருக்கலாம். நீங்கள் உங்களுடைய தொழில், வேலை, முன்னேற்றம்ங்கிறது யாருனாலையும் தடுக்க முடியாது. நிறைய பேர் வந்து வெளியூர்லேருந்து பையன் வருவான், வெளிநாட்டிலேருந்து பையன் வருவான், வெளியூர்லேருந்து பொண்ணு வரும், கல்யாண பிராப்தம் எல்லாமே வந்து சும்மா துவம்சம் அருமையாக இருக்குது. கன்னிக்கு வந்து நான் கொடுக்குற மதிப்பெண் 95 மார்க்ஸு. அப்போ எதில் கவனமாக இருக்கணும்னா கால், முட்டி, லிகமெண்ட்டு. அதே மாதிரி ரொம்ப முக்கியமாக உங்களுடைய மூத்த அண்ணன் அல்லது அக்கா இவங்க ஹெல்த்தில் வந்து கொஞ்சம் கவனம். கன்னிராசிக்கு ரொம்ப நல்ல பலன்கள்லாம் சொல்லியிருக்கீங்க. இதற்கு முன்பு வந்து குரு வந்து 10ல் இருந்தாங்கன்னா அவர்களுக்கு வேலை பறிப்பு இருக்கும் அப்படின்னு நீங்கள் தான் சொல்லியிருந்தீங்க. இப்போ அந்த வேலை அவர்களுக்கு கிடைக்குமா? 2 ஆங்கிள் இருக்குமா. குரு 10ல் இருந்தால் வேலை பறிப்போங்கிறது உண்மை. எந்த இடத்துல இருக்காருன்னு தெரியணும். 10ஆம் இடம்ங்கிறது வெறும் ஓவராலாக ஜென்ரிக்காக சொல்கிறது. கன்னிக்கு பொறுத்த வரைக்கும் இப்போ லாபஸ்தானத்துக்கு உறுப்பாயிடும். லாபஸ்தானத்தில் குருவுடைய பிளேஸ்மெண்ட்டுக்கு எவ்வளோ வேல்யூன்னு கேட்டால் 100க்கு 100 உச்சபலம் பெறக்கூடிய குரு. அதனால் இப்போ நீங்கள் மாறுறதே ஒரு பெரிய லிஃப்ட் இன்ட்டு 3 டைம்ஸ் ஹைக்கு, மினிமம் 50% ஹைக்கோடு இருக்கக்கூடிய சேலரிக்கு தான் நீங்கள் போவீங்க. ப்ரமோஷன் ஓப்பனாக சொல்கிறேனே, இதுக்கப்புறம் என்ன வேணும்? அதனால் வேலைலாம் ரொம்ப ஜம்முன்னு இருக்கும். அதே மாதிரி பார்ட்னர்ஷிப்பில் தொழில் தொடங்கினா நல்லாயிருக்குன்னு சொன்னீங்க. இந்த தொழில் எந்த மாதிரியான தொழிலாக இருந்தால் இவர்களுக்கு சிறப்பாக? எனி கைண்ட் ஆஃப் ஃபினான்ஸு, ஸ்கூலிங்கு, ஆர்கிடெக்சர், பில்டிங்கு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த டிசைன் ஓரியன்ட், கன்சல்டன்ட் ஓரியன்ட், இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஈவன் மருத்துவம் கூட இவங்க பண்ண முடியும், ரொம்ப நல்லாயிருக்கும். கன்னிராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் 10ஆம் இடத்தில் இருந்து வந்த குரு பகவான் இப்போது 11ஆம் இடத்திற்கு லாபத்திற்கு வருகிறார். 12 ராசியிலேயே கன்னிராசிக்காரர்களுக்கு குரு பகவான் கொஞ்சம் அதிகமாகவே செய்வார். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாபஸ்தானம்ன்றது பணவரவை குறிக்கக்கூடிய இடம். தனகாரகனாகிய குரு பகவான் 11ஆம் இடத்தில் உச்சம் என்கின்ற ஒரு நிலையை கூட மிகப்பெரிய மேலான நிலையாக டிசம்பர் மாதம் முதல் வாரத்திலிருந்து
அருமையாக கேளை யோகம் என்கின்ற ஒரு அமைப்பை பெறுகிறார் கேதுவோடு சேர்ந்து. பெரிய அளவில் நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. இப்போது நூற்றுக்கணக்கில் சம்பாதித்து கொண்டிருக்கின்ற கன்னிராசிக்காரர்கள் ஆயிரக்கணக்கில் சம்பாதித்து கொண்டிருப்பவர்கள் லட்சக்கணக்கில் சம்பாதித்து கொண்டிருப்பவர்கள் கோடிக்கணக்கிலும் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள் இந்த குருப்பெயர்ச்சியின் மூலமாக கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. எல்லாரும் கோடீஸ்வரர் ஆகிடுவீங்க, நான் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன். அவரவருடைய பிறந்த ஜாதகத்திற்கு ஏற்றாற் போல ஒரு உயரம் இருக்கிறது இல்லையா, அந்த உயரத்தை நீங்கள் அப்படியே எட்டக்கூடிய பொருளாதார முன்னேற்றம், சம்பாதிப்பதில் ஒரு சாதனைகள் செய்யக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்குதுங்க. 11ஆம் இடத்துல உச்சகுருவோடு கேளை யோகத்தில் கேது சேருவது என்பது மிகப்பெரிய யோக பலனை குறிக்கக்கூடியது. முதல் 6 மாதங்கள் குருப்பெயர்ச்சியில் கொஞ்சம் அப்படி இப்படின்னு கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்தாலும் கூட பிற்பகுதி 6 மாதங்கள் சுறுசுறுப்பாக இந்த குருப்பெயர்ச்சியின் மூலமாக பணம் சம்பாதிக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. 3ஆம் இடம் வலுத்திருக்குது, 5ஆம் இடம் வலுத்திருக்குது, 7ஆம் இடம் வலுத்திருக்குது. 3ஆம் இடம் முயற்சிகளை குறிக்கக்கூடிய, அறிமுகங்களை குறிக்கக்கூடிய இடம். நல்ல அறிமுகங்கள் கிடைக்கும். காதலன் காதலி உறவுகள் சிறப்பாக இருக்கும். ஆணுக்கு பெண்ணையும் பெண்ணுக்கு ஆணையும் அறிமுகப்படுத்தக்கூடிய குருப்பெயர்ச்சியாக இந்த குருப்பெயர்ச்சி கண்டிப்பாக அமைந்திருக்கிறது. சிலருக்கு உங்களை விட உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கக்கூடியவர்கள், உங்களை விட பெரிய அளவில் நல்ல பணக்காரர், நல்ல அதிகாரியாக இருக்கிறார், ஒரு அதிகாரம் அல்லது அந்தஸ்து அல்லது பணம் போன்ற அமைப்பில் உங்களை விட உயர்வானவர்களுடைய ஒரு அறிமுகம் கிடைத்து, நட்பு கிடைத்து, அதன் மூலமாக நல்ல முன்னேற்றம். இவர் கூட கான்டாக்ட் வச்சுக்கிட்டோம்ப்பா, டக்குன்னு ஒரு இடத்துல ஒரு கான்டாக்ட் கிடைச்சது, அதுலேருந்து கொஞ்சம் டெவலப் ஆகிட்டேன் என்கின்ற மாதிரியாக கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்குமே கொஞ்சம் ஓரளவுக்கு அறிமுகத்தின் மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய தன்மை. தம்பி தங்கைகளை பற்றி இது வரைக்கும் கொஞ்சம் கவலைப்பட்டுட்டு இருந்தவங்க, தங்கச்சியோட வாழ்க்கை எப்படி ஆகிப்போச்சு, தம்பி இப்படியே இருக்கிறாரு, என்ன பண்ணுறதுன்னு தெரியலை அப்படின்ட்டு பொறுப்புள்ள அண்ணனாக அக்காளாக யோசித்து கொண்டிருப்பவர்கள் எல்லோருக்குமே நல்ல மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய அருமையான குருப்பெயர்ச்சியாக இந்த குருப்பெயர்ச்சி கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்கும். இளைய பருவத்தினருக்கு திருமணம் உண்டு. ஏற்கனவே திருமணமாகி பிரச்சனைகள் ஆனவர்களுக்கு அந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய தன்மை, சேர்ந்து வாழக்கூடிய அமைப்புகள், டிவோர்ஸ் ஆனவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் நடக்கக்கூடிய அமைப்புகள், குடும்பம் இணையக்கூடிய நல்ல அமைப்புகள், ஆண் பெண் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளக்கூடிய அமைப்புகள், இதெல்லாம் நல்லபடியாக அருமையாக இருக்கும். சிலருக்கு புத்திர பாக்கியங்கள் கிடைக்கும். சிலருக்கு ஏற்கனவே குழந்தை பிறந்திருக்கு, இதில் கொஞ்சம் குறை இருக்குன்றவங்களுக்கு அந்த குழந்தைகளின் மீதில் இருக்கக்கூடிய குறைகள் விலகக்கூடிய அருமையான குருப்பெயர்ச்சியாக அமைந்திருக்கிறது. உற்சாகங்கிறது ஒரு போதை. உச்சம் பெற்ற குரு எப்படிங்க தருவார் அப்படின்னா, லாபஸ்தானத்தில் இருக்கார் இல்லைங்களா, 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் குரு இருக்கும்போது உச்சம் பெற்ற அந்த குரு எப்படி இருப்பார், அதிக உற்சாகத்தை சும்மா ஜம்முன்னு கொடுப்பார். நிறைய செலவு பண்ணாதீங்க. 7ஆம் இடத்துல சனீஸ்வரர் இருக்கார், 6ஆம் இடத்துல உங்களுக்கு ராகு இருக்கார். இப்போ இவங்க என்னை கையை கட்டி போட்டது எங்கன்னா குரு பெயர்ச்சி பலன்களை சொல்லுங்கள் சார், அது தவிர வேறு எதுவும் சொல்லாது. ராகு சார் குரு பெயர்ச்சி என்னை திருப்பி இந்த ட்ராக்ல எடுத்துன்னு உற்சாகமான பலன்களை சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. அப்போ வெறும் லாபத்தை மட்டும் உற்சாகத்தை மட்டும் கால்குலேஷன் இல்லை. 6ஆம் இடத்துல இருப்ப நட்பு வகையினால் வேற்று மொழி இனத்தவர்களால் தேவையில்லாத குழப்பங்களால் பிரச்சனை வரும். ஏதாவது ஒரு பிஸ்னஸ் அக்ரிமெண்ட் போகிறீங்க, இல்லை நீங்கள் ஒரு பெரிய ஆளுமையில் இருக்கீங்க, அடுத்தவங்களுக்கு லோன் சாங்ஷன் பண்ணுறீங்க, அப்போ அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கீழே படிங்க. இல்லை சார் எங்கள் செக்ரட்டரி கரெக்டாக தான் போட்டிருப்பாங்க, அதெல்லாம் அவங்க கரெக்டாக பண்ணிவிடுவாங்க சார்னா, நேற்று வரைக்கும் இருந்த அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வேறு, இன்றைக்கி மாறி இருக்கும். அதை நம்பி நீங்கள் கையெழுத்து போட்டிங்கன்னா யூ வில் பி இன் ட்ரபிள். அது லோன் வாங்குறவங்களா இருந்தாலும் சரி, லோன் கொடுக்குறவங்களா இருந்தாலும் சரி, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பாலிசியில் மாறி போச்சு. கணவன் மனைவி உறவில் ஜாகிரதையாக. என்னையா சாம்பார் வச்சா என்ன, அப்போ எங்கள் அம்மா ஒரு சாம்பார் வைப்பாப்பார் சூப்பர், இந்த மாதிரி சொன்னீங்கன்னா 3 வேளை சோறு கிடைக்காது. அதனால் நல்லா தான் இருக்குது, கொஞ்சம் உப்பு கொஞ்சம் போட்டிருக்கலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு கொஞ்சம் சாஃப்டாக சொல்லணும். அப்போ அந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். எங்கள் வீட்டுக்காரங்க உப்பே இல்லாமல் சாம்பார் போட்டால் கூட வாயே திறக்காமல் போயிட்டே இருப்பாருங்க. நமக்கு வீட்டில் நிம்மதியை தேடணும். வீட்டில் நிம்மதி இருந்துன்னு வச்சிங்களேன், உற்சாகமாக வெளியூரில் போய் நம்ம கொடியேற்றலாம். இங்கே நிம்மதி இல்லைன்னா தூங்க முடியாது. தூங்க முடியாதுன்னா வயிற்றில் கேஸ்ட்ரிக் ட்ரபிள், அல்சரு, நரம்பு பிரச்சனை, எதை எடுத்தாலும் கோபம். அப்போ வியாபாரத்துலேயும் நஷ்டம், வர்ற கஸ்டமர்கிட்ட எரிஞ்சு விழும். வேலை செய்கிறவங்களா இருந்தால் மேலதிகாரிகள்கிட்ட எவ்வளோ தான் சார் ஜாப் கொடுப்பீங்க, நைட்டு 10 மணி வரைக்கும் எவ்வளோ நேரம் சார் வேலை செய்வேன். எதையுமே ஒரு எந்துவாகவும் எதையுமே ஒரு எடுத்து வேலை செய்கிற ஒரு அந்த உடம்பு ஆரோக்கியம் இல்லாமல் போயிடும். 7ஆம் இடத்துல சனி இல்லை,
11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்ற குரு 5 மாதம்தான். எல்லாரும் உச்சம் பெற்ற குரு கடகத்தில் உற்சாகத்தை கொடுக்க போகிறார். உற்சாகத்தை எப்படி உற்சாகத்தை கொடுப்பார்? 5 மாதம். அதுக்கப்புறம் அவர் சிம்மத்துக்கு வரார். கன்னிராசிக்கு பிரச்சனை இல்லை, இருந்தாலும் கவனமாக இருக்கணும் இல்லைங்களா? அந்த 5 மாதத்தில் நிறைய செலவு பண்ணிட்டு கடனை வாங்கிட்டு மீதி இருக்கிற 5 மாதம் செலவு பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது, அதுக்கு இஎம்ஐ கட்டிகிட்டு இருக்கக்கூடாது. ஆகவே வெளிநாட்டில் போய் வேலை செய்கிறவங்க, படிக்க போகிறவங்க, அங்கே போய் ட்ரைனிங் போகிறவங்க, அங்கே ட்ரைனிங் முடிஞ்சோடனே வேலைக்கு போகிறவங்க, அங்கே போய் உற்சாகமாக நான் ஏதாவது ஒரு வேலை செய்யட்டுமா சார், அவங்களோட நான் வேலை செஞ்ச இடத்துலையே அவர் சொல்கிறாரு, நீங்கள் நல்லா பண்ணுறீங்க, என் கூட பார்ட்னராக வந்துருங்களேன், நீங்கள் வேணால் ஒர்க்கிங் பார்ட்னராக வந்துருங்க, படித்து பாருங்கள், தெளிவாக இருங்க. அவர் ஏதாவது ஊரில் கடன் வாங்கி வச்சுட்டு அதை உங்களை உங்கள் தள்ள போட்டுற போகிறாரு. ஒரு முறைக்கு 2 முறை எதையும் சுயமாக சிந்திச்சு தெளிவாக முடிவெடுங்க. உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆலங்குடி அப்படிங்கிற குரு கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா, சொர்ண தீபம் அப்படின்னு சொல்லக்கூடிய பசும் சாணத்தில் உருண்டை பண்ணி அதில் நடுவில் குழி போட்டு நெய் போட்டு வெத்தலை மேலே தீபம் போட்டு மஞ்சள் வஸ்திர ஆடை தானம் இதை சுவாமிக்கும் கொடுத்துட்டு வாங்க. உங்களால் முடிஞ்ச பேருக்கு ஒரு 11 பேருக்கும் தானம் பண்ணிட்டு வாங்க. இந்த வஸ்திர தானம் உங்களுக்கு மலை போல வர்ற பிரச்சனைகளை தீர்த்து உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் தரக்கூடியது. கன்னிராசி நேயர்களுக்கு நிகழ இருக்கக்கூடிய குரு பயிற்சி சிறந்த முன்னேற்றங்களையும் யோகங்களையும் பொருளாதார ரீதியாகவும் குடும்ப ரீதியாகவும் உங்கள் மனசில் என்ன நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் சாத்தியப்படுத்தி கொடுக்கக்கூடிய நிலையிலையும் குருவுடைய நிலை இருக்க போகுது. உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான மிதுன ராசி, உங்கள் ராசி அதிபதியோட இன்னொரு வீடு தான் மிதுனம். அந்த மிதுன ராசியில் இருந்து உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான கடகராசிக்குள்ளே வரப்போகிறார். கடகராசின்றது ராசி கன்னி ராசிக்கு லாபஸ்தானம். லாபஸ்தானத்தில் வரக்கூடிய தனக்காரகன்னு சொல்லக்கூடிய குரு பகவான், முழு சுபகிரகமான குரு பகவான் கண்டிப்பான முறையில் உங்களுடைய எல்லா விதத்துலேயுமான லாபத்தையும் ஆதாயத்தையும் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் கொடுக்க போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் குரு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 4ஆம் கேந்திரத்துக்கும் 7ஆம் கேந்திரத்துக்கும் அதிபதி. 2 கேந்திரத்து அதிபதி ஒரு லாபஸ்தானத்தில் அமரும் பட்சத்தில் நீங்கள் நினச்ச எல்லாமே நினச்சா போதும் நடக்குன்ற அளவுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு கால மாற்றம் ஜூன் 2ஆம் தேதிக்கு பிறகு குரு பயிற்சிக்கு அப்புறம் கிடைக்க போகுது. குரு அருளால் கிடைக்க போகுது. மேலும் பார்த்திங்கன்னா இந்த 4ஆம் இடம் அப்படின்றது சுகஸ்தானம், வண்டி வாகன யோகங்களை குறிக்கக்கூடிய ஸ்தானம். இந்த ஸ்தானத்துக்கு அதிபதியாக அவர் உச்சபலம் அடைகிறது, லாபஸ்தானத்தில் உச்சபலம் அடைகிறது. வண்டி வாகன யோகங்கள், தாயார் வழியில் சொத்து விஷயங்களில் வீடு மனை வாங்குகிற யோகங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். மேலும் கன்னிராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே கண்டச்சனி நடந்துகிட்டு இருக்குது. 7ஆம் இடத்துல சனி இருக்கிறார். நான் பல இடங்களில் சொல்லியிருக்கேன். இந்த 7ஆம் இடத்து சனியை நினச்சி கன்னிராசிக்காரர்கள் யாரும் மனம் கலங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய மனோஸ்தானத்துக்கு அதிபதி சனி பகவான் தான். உங்களுடைய யோகஸ்தானத்துக்கு அதிபதி சனி பகவான் தான். அந்த சனி பகவான் 7ஆம் கேந்திரத்தில் ஏறி நிற்கிறது உங்களுக்கு பலம் தான். 5ஆம் இடத்துக்கு யோகஸ்தானத்துக்கு அதிபதியான சனி பகவான் 7ஆம் கேந்திரத்தில் நிற்கிறது கன்னிராசிக்காரர்களுக்கு சிறந்த யோகம். அதை உங்களுடைய மனம் என்ன நினைக்கிறதோ அதெல்லாத்தையும் அடையக்கூடிய வாய்ப்புகளை சனி பகவானே கொடுத்துக்கிட்டு தான் இருக்கு. இயற்கை அசுப கிரகமாக இருந்தாலும் புதனுடைய கன்னி ராசிக்கு சனி முழு யோகர் இல்லையா? ஸோ அந்த வகையில் சனி கண்ட சனின்னு கவலைப்படாதீங்க. அந்த சனியே உங்களுக்கு நல்லது தான் செஞ்சிட்டு இருப்பார். இதில் கூடுதல் சிறப்பாக என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த 7ஆம் இடத்துல நிற்கக்கூடிய சனி பகவான் இருக்கார் இல்லையா, உங்களுடைய யோகாதிபதி. அந்த யோகாதிபதி சனிக்கு வீடு கொடுத்தவரே குரு பகவான் தான். அந்த குரு பகவான் லாபஸ்தானத்துக்கு அங்கே இருந்த மாதிரி அவருடைய 9ஆம் பார்வையை சனி பகவானுக்கு கொடுக்க போகிறார். அதாவது உங்களுடைய களத்த ஸ்தானம் 7ஆம் இடத்துக்கு கொடுக்க போகிறார். அப்போ சனி பகவானும் பார்வை பெறுறார். சனி பகவானுக்கும் குருவுடைய பார்வை கிடைக்க போகுது. சனி குரு இணைவு, அதாவது இயற்கை அசுபரும் இயற்கை சுபரும் 2 பேருமா சேர்ந்து கன்னி ராசிக்காரர்களுக்கு பிரமாதமான யோகங்களை கொடுக்க போகிறாங்க. ஏற்கனவே சனி பகவான் உங்கள் ராசிக்கு யோகாதிபதினால இயற்கையாக அவர் நல்லது தான் செய்துட்டு இருக்கிறாரு. அவரை பார்த்து கண்ட சனி கஷ்டங்களை கொடுக்கும், போராட்டங்களுக்கும், குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகள் கொடுக்கும்லாம் நினச்சி சங்கடமே படாதீங்க. குரு அருளால் மட்டும் இல்லை, சனி பகவானே உங்களுக்கு நல்லதாக செய்துட்டு இருக்கிறாரு ஆல்ரெடி. இனிமேல் வரக்கூடிய ஜூன் 2ஆம் தேதிக்கு அப்புறம் குரு பயிற்சியின் மூலமாக குரு 11ஆம் இடத்துல அவருடைய பார்வை அங்கே கிடைக்கிறதுனாலையும் கன்னி ராசிக்காரர்களுக்கு எல்லா வகையிலும் சிறப்பான முன்னேற்றங்கள் இருக்க போது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா தொழில் சார்ந்த முன்னேற்றங்கள், தொழில் பங்குதாரர்களால் முன்னேற்றங்கள், வாழ்க்கை துணையில் இருக்கக்கூடிய வாழ்க்கை துணை, அதாவது கணவன் மனைவி பிரச்சனைகள் இருக்கவங்க அந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து சுமூகமான சூழ்நிலை உருவாக போகுது. திருமணம் ஆகலை, திருமணத்துக்கான ரொம்ப நாளாக முயற்சி பண்ணியிருக்கோம், திருமணம் நடக்கலை அப்படின்ற சொல்லக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு திருமணம் கைகூறுவதற்கான ஒரு அற்புதமான காலமாக இனி வர காலம் இருக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. உறுதியாக சொல்கிறேங்க, இந்த குரு உச்ச பலம் பெறக்கூடிய யோகம் யாராருக்கெல்லாம் சிறப்பு யோகங்களை கொடுக்குதோ அதெல்லாம் தாண்டி கன்னிராசிக்காரர்களுக்கு ஒருபடி அதிகமாகவே கொடுக்க போகுது அப்படின்றதான் உண்மை.
அதுக்கு பல காரணங்கள் நம்ம சொல்ல முடியும். அவர் வந்து தனக்காரகன் உங்களுக்கு வந்து கேந்திராதிபத்திய பலம் பெற்றவர். அது 4, 7க்குரிய அதிபதி லாபஸ்தானத்துல வந்து அமர்றது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பொருளாதார முயற்சிகள், வெளிநாட்டு யோகங்கள், வெளிநாட்டு தொடர்புகள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு சிறப்பான யோக பலனை கொடுக்கும். அது மட்டும் இல்லாம குரு இருந்த இடத்துல அவர் இருக்கிற இடத்த தாண்டி அவர் பார்க்குற இடத்துக்கும் யோகங்கள கொடுப்பாரு. அந்த வகையில குருவுடைய பார்வை ராசிக்கு 3ஆம் இடம்னு சொல்லக்கூடிய விருச்சிக ராசி கிடைக்க போகுது. 3ஆம் இடம் அப்படின்றது வந்து நம்மளுடைய ஆசை, விருப்பம், முயற்சி எல்லாம் குறிக்கக்கூடிய ஸ்தானம். நம்மளுடைய போராட்ட குணத்தை காட்டக்கூடிய ஸ்தானம். அதுக்கும் குருவுடைய பார்வை கிடைக்குது. அப்போ நீங்கள் எந்தெந்த விஷயத்தெல்லாம் எடுக்கிற போராட்டங்களாக இருந்தாலும் அது எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் 7ஆம் அதாவது ராசிக்கு 5ஆம் இடத்துக்கும் குருவுடைய பார்வை கிடைக்க போகுது. 5ஆம் இடம் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மகர ராசி. கன்னி ராசியிலேருந்து 5ஆம் இடமாக வரக்கூடிய மகர ராசி. அந்த மகர ராசி தான் கன்னி ராசிக்காரர்களுக்கு யோகஸ்தானம். அந்த யோகஸ்தானத்துக்கும் குருவுடைய பார்வை கிடைக்க போகுது. அப்போ இனிமேல் நீங்கள் ஒரு யோகமான மனிதராக வாழ்க்கையில் பயணிக்க போகிறீங்க. சந்தோஷம், மகிழ்ச்சியாக இருங்க.